காந்தா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் செல்வமணி செல்வராஜ். இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்கா துல்கர் சல்மான், பாக்கியஸ் ஸ்ரீ போஷ் அண்ட் சமுத்திரகனி, ராணா தகவத் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு ஜாக்ஸ் பிஜாய். காந்தா படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, TKM மகாதேவன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்டார்டம்ல வந்து இருக்காரு ஆஸ் ஆக்டரா. அவரை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு மெட்ராஸ் ஸ்டுடியோ வந்து முன் வருது. ஆனால் அவங்க இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலையால டேரக்டர் கிட்ட அவருடைய கதையை அவரை எடுக்க விடாமல் சில மாற்றங்கள் வந்து நம்ம ஹீரோ வந்து பண்ணால் கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நிபந்தனைக்குள்ளாய் நம்ம டேரக்டரும் வந்து எடுக்கிறாரு. அது முன்னாள் ஆசிரியர் இப்போது தன் மாணவனை வச்சு படத்தை, அதாவது மகாதேவனை வச்சு படத்தை வந்து இயக்குறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களால ஹீரோ வந்து பயங்கர ஒரு ஈகோ வந்து இருக்காரு. இங்கே டேரக்டருக்குமே அந்த ஈகோ இருக்குது. இந்த 2 பேரோட ஈகோ சேர்ந்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் படத்துடைய கதை. ஆக்சுவலாக இது ஒரு பீரியாடிக்கல் மூவி. கிட்டத்தட்ட ஒரு 90s 50s வந்து அப்படியே வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து காமிச்சிருக்காங்க. படத்துடைய டியூரேஷன் 2 மணி நேரம் 43 நிமிஷம். முழுக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆரம்பிக்கும் போதே முதல்ல ஒரு கன் ஷூட், ஒருத்தரை வந்து சாவடிக்கிறாங்க. எதனால், எதுக்காக, யார் இதை பண்ணா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸோட தான் படத்துடைய ஓப்பனிங்கே இருக்குது. மாற்றி TKM யார், அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய ஆக்டிங் திறமை என்ன, டேரக்டர் அதாவது ஆசிரியர் இதுக்கு முன்னாடி அவர் எப்படி வந்து இது பண்ணார், இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா வந்து போகுது. குறிப்பாக ஹீரோயினி குமாரி வந்தப்புறமா நம்ம மகாதேவன் அவர்களுக்கும் குமாரி அவர்களுக்கும் வந்து நடக்கக்கூடிய அந்த காதல் காட்சி, இதில் வந்து நடிப்பு சக்கரவர்த்தி தன்னுடைய நடிப்பு ஆளுமையை வந்து நம்ம முன்னாடி வந்து காமிக்கிறாரு. அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரக்கூடிய சீன்ஸ் இப்படி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பயங்கரமாக வந்து போயிட்டே இருக்குது. அதே செகண்ட் ஹாஃபில் சின்னதாக ஒரு டீவியேஷன் தான் சொல்லி ஆகணும். ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாடலில் வந்து போகுது. பட் அது இன்னமும் வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பட் இருந்தாலுமே பெர்ஃபார்மன்ஸாக வந்து ராணா வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா போக அதுவும் கொஞ்சம் மெழுகேற்றி வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் இந்த பாணி கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தா வேற எங்கேயோ திருக்குமோ படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆச்சு. ஓவராலாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் சேர்த்து மியூசிக்கில் நம்ம ஜாக்ஸ் பிஜாய் நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு சில இடங்களில் இன்னும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மியூசிக்கில் கொடுத்துருந்தா படத்துடைய எவால்யூஷன் வேற எங்கேயோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா அது கொஞ்சம் அந்த காலகட்டம், அதாவது ஒரு 90s 50s அந்த ஒரு ரெட்ரோ காலகட்டத்துக்கு அவருடைய இசை ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்த ஒரு ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் விஷுவலாக வந்து படத்தை வந்து ரொம்ப அற்புதமாக எடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வந்து அந்த காலகட்டத்தை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன விஷயமே ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப மெனக்கிட்டு அந்த விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக படம் வந்து கண்டிப்பாக சினிமா வந்து ஒரு 90s 50s வந்து அந்த சினிமா எப்படி மேக் பண்ணாங்க, என்ன நடக்கும், அங்கே என்ன மாதிரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வேலை வாங்குவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காந்தா நீங்கள் பார்க்கும்போது நம்மளால் வந்து ரியலைஸ் பண்ணிக்க முடியும். சில நாளாக வந்து எழுத்துக்கள் மூலயமா அதை படிச்சிருப்போம். அதை விஷுவல் ஆக்கியிருக்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக காந்தா வந்து நீங்கள் போயிட்டு அதாவது நடிப்பு சக்கரவர்த்தியோட நடிப்போட அந்த காலத்தை வந்து நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடிய ஒரு விஷுவலோட வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.